வெல்கம் பேக் டு ஆரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் த ஃபுட் இன் யூ. டிசம்பர் வந்தாச்சு, கேக்காக சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு ஒரு செம்ம டேஸ்டியான தந்தூரி மஞ்சூரியன் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. இது கூடவே மஞ்சள், காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக சோயா சாஸ், அதுக்கப்புறமா நல்ல கெட்டியான தயிர். இதோட மெஷர்மெண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வேணும்னா கை வச்சு கூட மேரினேட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர், இதையும் சேர்த்து இந்த சிக்கனோட நல்லா எல்லாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மினிமம் ஒரு 1 hour இதை மேரினேட் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லது. 1 hourன்றது கொஞ்சம் மினிமம் தான், நீங்கள் வேணும்னா ஓவர் நைட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தாளிப்பை விட கொஞ்சம் அதிகமாக 65 பொரிக்கிறத விட ரொம்ப கம்மியாகவே ஆயில் சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடுக்கி ஒவ்வொரு பக்கமும் 10 நிமிஷம் வேகிற மாதிரி இந்த சிக்கனை பொறுமையாக பொரித்து எடுத்துக்கோங்க. இதில் அதிக ஆயில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதிகமாக ஆயில் ஆட் பண்ணாதீங்க, கம்மியாக பண்ணுங்கள். அப்போ தான் இதே டேஸ்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இப்போது மிச்சம் இருக்கிற எல்லா சிக்கனையும் இதே மாதிரி நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. சிக்கன் பொரிச்ச அதே பாத்திரத்தையும் பயன்படுத்தலாம். இல்லைனா இன்னும் ஒரு தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல்ல பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இந்த பியூரியவும் இதில் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விடுங்க. இது கூடவே ஒரு 1/2 குடை மிளகாய் இதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஆனியன் எந்த அளவுக்கு கட் பண்ணுமோ அதே மாதிரி சைஸில் இந்த குடை மிளகாயும் கட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாகரி, 1 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி கிண்ணத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை கெட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கிண்டிக்கிட்டு இருந்த இந்த மசாலா அந்த தக்காளி எல்லாம் நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு இதை ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியும் இதில் ஆட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும். இதில் 1லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 எலுமிச்சப்பழ சாறு விட்டுட்டு நல்லா கிளறுங்க. இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த கிரேவி அந்த தண்ணி, கார்ன்ஃப்ளவர், அந்த மசாலா எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனில் நீங்கள் வேணும்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக ஒரு சார்கோல் ஹீட் பண்ணி அதில் ஆயில் போட்டுட்டு இதில் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாலும் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸ்மோக்கி ஃப்ளேவர் பிடிக்காதுன்றவங்க நார்மலாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணணும். நான் வீட்லேயே வளர்த்த இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். இது செம்ம ஃப்ளேவராக இருந்தது ஆக்சுவலாக கடையில் வாங்குறத விட. ஸோ இதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மஞ்சூரியனில் கொஞ்சமாக ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்சிங்கை போட்டு சுடு சுடு சர்வ் பண்ணிங்கன்னா சும்மா தரமான சம்பவமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஒரு லெமன் மின்ட் ஜூஸ் கூட, ஒரு சாஃப்டான சப்பாத்தி கூட இந்த மஞ்சூரியன் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சும்மா அட்டகாசமான சம்பவமாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சூஸியான, ரொம்பவே டேஸ்டியான, ஈஸியான இந்த தந்தூரி மஞ்சூரியன் நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், ஸ்நாக்காக சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷில் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் இந்த கிறிஸ்மஸ், இந்த நியூ இயர்க்கு நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.